ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தேர்ட் ப்ளவுஸ் கிராஸ் கட் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு லைனிங்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த லைனிங் பார்த்திங்கன்னா 1 மீட்டர். இப்போது ஃபோல்டிங் பாருங்கள். ஃபோல்டிங் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஓப்பன் இருக்கிற மாதிரியும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கு ஃபேப்ரிக். இப்போது கீழே ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங்க்காக நம்ம இங்கே 2 இன்ச் 1.5 இன்ச் விடலாம். நான் இப்போது 2 இன்ச் எடுத்திருக்கேங்க. 2 இன்ச் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லைனுக்கு மேலே நம்மளுடைய அளவு ப்ளவுஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அயர்ன் பண்ணிக்கிட்டு நீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கிங்க்கு ஈஸியாக இருக்கும். இந்த வேஸ்ட் டு வேஸ்ட் இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த லைன் மேலே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக் டவுன் எல்லாமே கரெக்டாக இருக்கா பாருங்கள். நெக் லைன்லாம் அந்த கர்வ் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கர்வாக இருக்கணும், ஒய்டாக இருக்கக்கூடாது. வேஸ்டான ஒரு மார்க்கிங், பாடியும் ஸ்லீவும் ஜாயின் ஆகிற இடத்துல எக்ஸாக்ட் லைன், அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச். இப்போ வேஸ்டான ஒரு மார்க்கிங் பண்ணியாச்சு. அடுத்து ஷோல்டரும் நெக்கும் நம்ம மார்க் பண்ணோம். அதுக்கு ப்ளவுஸ் எப்படி பிடிச்சிட்டு நீங்கள் நெக் லைனை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாக்ட் லைன், அங்கே ஒரு மார்க்கிங், அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச். இப்போ நெக் லைன் அண்ட் எக்ஸாக்ட் லைன், அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் ஹைட்டு. ப்ளவுஸுடைய ஹைட் எங்கே முடியுதோ அதுவும் அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த நெக் டவுனையும் மார்க் பண்ணிக்கலாம். நெக் டவுன் எங்கே முடியுதோ அங்கே எக்ஸாக்ட் லைன், அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச். இந்த லைன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆர்ம் கிட்ட மார்க்கிங், வேஸ்ட், ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ஃபஸ்ட் லைனையும் இந்த ஆர்ம் கிட்ட போட்டு அந்த ஃபஸ்ட் லைனையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வேஸ்ட்டு, அந்த எக்ஸாக்ட் லைனையும் இந்த வேஸ்ட் லைனையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக் லைன் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டும் நெக் டவுனுடைய ஃபஸ்ட் லைனையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டுட்ட பிறகு ஃப்ரெஞ்ச் கர்வ் நான் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த ஆர்ம் லைனுக்கு மேலே இந்த ஆர்ம் லைனுக்கு டச் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைடில் எக்ஸ்ட்ரா தையல் வைப்போம் இல்லைங்களா, அது 1.5 இன்ச் 2 இன்ச் கிட்ட விடலாம். நான் இங்கே 2 இன்ச் விடுறேன். இந்த 2 இன்ச் இப்படி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 இன்ச், இங்கே 1/2 இன்ச்சும் விடலாம், நீங்கள் 1 இன்ச்சும் விடலாம். நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ அதை ஸ்டிச் பண்ணிடணும். இப்போது ஸ்கேல் வச்சு நான் எக்ஸாக்ட் லைன்லேருந்து இந்த 2 இன்ச் லைனையும் கீழே இந்த 1/2 இன்ச்சுக்கு மட்டும் ப்ளேஸ் விட்டு நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்து வேஸ்ட் அண்ட் மார்க்கிங். இந்த வேஸ்ட் அண்ட் மார்க்கிங் பார்த்திங்கன்னா டாட்ஸு, அதோடைய ஹைட்டும் வித்தும் பார்த்துக்கலாம். இப்போது ஃபோல்டிங் விட்ச்லேருந்து 3.5 இருக்குங்களா, ஹைட்டு 4 இன்ச் கிட்ட இருக்குது. நான் ஃபோல்டிங் ஃபேப்ரிக்கோட ஃபோல்டிங்லேருந்து 3.5ம் அதோடைய ஹைட்டுமே நான் 3.5 எடுத்துக்கிறேன். ப்ளஸ் 1/2 இன்ச் டாட்டோடைய வித் வந்து நான் 1/2 இன்ச் விடுறேன். அதுதான் நம்ம அந்த பக்கம் விட்டுருக்கோம். நான் 3.5ம் மார்க் பண்ணலாம், 4 இன்ச்சும் மார்க் பண்ணலாம். 3.5 ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட், அதனால் அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனை ட்ரா பண்ணிக்கலாம். டாட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்லைன் பாருங்கள், நான் ஸ்கொயர் நெக்லைன் தான் கட் பண்ண போகிறேன். ஸோ இது ஆனால் இது லைனிங்ன்றதுனால நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதனால் இந்த நெக்லைனையும் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேங்க. நெக்லைன் கட் பண்ணதுனால தான் அந்த லைனு. இப்போது இந்த ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே இந்த பாக்ஸ் அப்படியே தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் கட் பண்ணிடுறேன். நீங்கள் அந்த லைனுக்கு மேலேயே கட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ரண்ட்டை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் வந்து நம்ம அந்த பேக் பேட்டர்னை நேராக வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா, இதை இந்த மாதிரி ஃபேப்ரிக்கோட கார்னரில் வச்சு க்ராஸாக வைக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவுமே ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம ட்ரேஸ் பண்ணணும் இந்த ஆம்லைன்லாம். அதனால் உங்களுக்கு எங்கே ப்ளேஸ் இருக்கோ அங்கே நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ஃபேப்ரிக்கை. இப்போ பாருங்கள், ஷோல்டர், நெக்லைன், ஆர்ம் லைன், இந்த மாதிரி எல்லாமே ட்ரேஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் இந்த ஆம் லைன்லாம் இந்த மாதிரி டாட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட் லைன், அந்த எக்ஸ்ட்ரா லைன் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இந்த சைட் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக போடுங்க. இப்போ இந்த எக்ஸாக்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லையும் எக்ஸாக்ட் லைனை மார்க் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம்லி இது எல்லா ப்ளவுஸுமே நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நெக் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி லைன் போட்டுக்கிட்டா. இப்போது எக்ஸாக்டில் மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான். எடுத்துகிட்டு இந்த லைனில் ட்ரா பண்ணிக்கோங்க எக்ஸாக்ட் லைனை. ஏன் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்கணுன்னா இந்த இடத்துல நம்ம அளவு எடுக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் போடாமல் எடுத்தோன்னா மிஸ்டேக் ஆகிடும். இப்போ இந்த ஆம் கவ் லைன்லாம் நம்ம டார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஆம் கவ் பார்த்திங்கன்னா இந்த கர்வி பார்ட்டை மட்டும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி உள்ளே கொஞ்சம் நம்ம ஃபேப்ரிக் எடுக்கிறதுனால இப்படி மார்க் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுடைய எக்ஸாக்ட் லைன் இது தான். நம்ம இங்கே தான் கட் பண்ண போகிறோம். இப்போது ஃப்ரண்ட் நெக் எப்படி மார்க் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு ப்ளவுஸை நான் எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படி பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட் ஷோல்டர் லைனில் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா லைனில் வைக்கக்கூடாது, எக்ஸாக்டில் வச்சுக்கணும். இந்த எக்ஸாக்ட் லைனில் வச்சுட்டு இந்த பேக் பட்டனை நம்ம எடுத்துட்டோம்னாவே நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஈஸியாக கிடச்சிடும். நம்ம இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. நம்ம எதையுமே நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லைனில் மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டா போதும். பார்த்திங்களா எவ்வளோ கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த லைனை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாக்டில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே 1/4 இன்ச் விட்டுட்டு நம்ம அந்த லைனை ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச். இப்போ இந்த ஃப்ரண்ட் லைன் கொக்கி பார்ட்டையும் மார்க் பண்ணிக்கணும். இந்த 1/4 இன்ச் லைனை இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா லைன் இருக்குது பார்த்திங்களா, அது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை டார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்லைன் கிடச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 1/2 இன்ச் ஹூக் பார்ட்டுக்கும் ஐ பார்ட்டுக்கும் நம்ம விடணும். ஸோ அதனால இந்த 1/2 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கேல் வச்சு நீட்டாக லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் எல்லாமே நீட்டாக வந்துடும் உங்களுக்கு. அடுத்து இந்த எக்ஸாக்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா, இங்கே உங்களுடைய ஹூக் பார்ட்டை வச்சுக்கோங்க. உங்களுடைய ப்ளவுஸுடைய ஹூக் பார்ட்டு எக்ஸாக்ட் லைனில் வச்சுக்கிட்டு பட்டியும் கப்பும் ஜாயின் ஆகுது பார்த்திங்களா, அந்த இடத்துல எக்ஸாக்ட் லைன், அதுக்கு கீழே ஒரு 2 லைன். இந்த 2 லைன் ஒன்று நம்ம அந்த ஹூக் பார்ட்டாடியே டாட் வைக்கணும். ப்ளஸ் கீழே இந்த பட்டியை ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சைட் ஜாயினிங். சைட் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாக்ட் லைனிங் இருக்குது இல்லைங்களா, அந்த எக்ஸாக்ட் லைனையும் நம்ம ப்ளவுஸில் அங்கே மார்க் பண்ணியிருக்க எக்ஸாக்ட் லைன் மேலேயும் வச்சுக்கிட்டு கீழே பட்டி எங்கே ஜாயின் ஆகுதோ அந்த லைனை மார்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா இந்த எக்ஸாக்ட் லைனில் வச்சுக்கணும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா கப்பும் பட்டியும் எங்கே ஜாயின் ஆகுதோ அங்கே எக்ஸாக்ட் லைன், அதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச் இதை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஷோல்டருடைய மிட் பாயிண்டில் இப்படி பிடிச்சிக்கணும். எக்ஸாக்ட் லைன் இருக்குது பார்த்திங்களாங்க, அந்த லைனில் வச்சு தான் இப்போ மார்க் பண்ண போகிறோம். இப்படி ஷோல்டர் மிட் பாயிண்ட் பிடிச்சிட்டு டாட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டாட் ஹைட் கிடச்சிடும். அதுக்கு இந்த லைனும் மேட்ச் பண்ணணும். இப்படி மேட்ச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடைய ஹைட் கிடச்சிடும். அந்த டாட்டை மார்க் பண்ணக்கூடாது, அது ஜாயினிங் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, அந்த ப்ளேஸில் எக்ஸாக்ட் லைன், அதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச் ஜாயினிங்காக நம்ம விடணும். அடுத்து ஷோல்டர் லைன்லேருந்து ஆர்ம் டாட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம், எத்தனை இன்ச் இருக்குன்ட்டு. இப்போ அதுக்கு இந்த லைனில் இருந்தால் மார்க் பண்ணணும். இந்த ஷோல்டர் எக்ஸாக்ட் லைன்லேருந்து இன்ச்சு டேப்பை கர்வியாக மெஷர் பண்ணணும். எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த லைன் இங்கே இருக்குது.
அந்த தையல். ஸோ ஷோல்டர்லேருந்து ஆர்ம் லைனை இப்படி தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஆர்ம் டாட்டை 5.2 இருக்குங்களா? ஸோ இதை அப்படியே நீங்கள் நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணணும். 5.2 இந்த எக்ஸாக்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எக்ஸாக்ட் லைனில் வச்சுட்டு இப்படி கர்வியாக மெஷர் பண்ணணும். நம்ம கீழே அந்த 1/4 இன்ச் எடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த லைன் தான் இப்போ கணக்கு. ஸோ அங்கேருந்து 5.2 மார்க் பண்ணுறீங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் டாட்டோடைய ஹைட்டை பார்க்கணும். அதோடைய வித்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் விடலாம். அதோடைய ஹைட் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாக்ட் எங்கே ஜாயினிங்கில் இருக்கோ அங்கேருந்தே எடுக்கணும் அதோடைய ஹைட்டை. பாருங்கள், நான் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. 4 இன்ச் இருக்குங்களா? அந்த 4 இன்ச்சை நம்ம இந்த லைன்லேருந்து நம்ம மார்க் பண்ணணும். இங்கே வச்சுக்கிட்டு இப்படி கிராஸாக டேப் வச்சுக்கிட்டு அந்த 4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்ம் டாட் அடுத்து ஆர்ம் டாட்க்கும் வேஸ்ட் டாட்க்கும் மிட் பாயிண்ட்டில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா? அது மினிமம் 2 இன்ச் இருக்கும், இல்லை 1.5 இருக்கும். இது வந்து 2.2 இருக்குது. ஸோ அதே சேம் மெஷர்மெண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் 2.2. இப்போ அதுக்கடுத்து அந்த வேஸ்ட் டாட்டோடைய ஹைட்டை பார்க்கணும். பாருங்கள், நான் எப்படி மெஷர் பண்ணேன்னா நீங்கள் சேம் அப்படியே மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ 2.5 இருக்குங்களா? அதை கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம டாட்டோடைய ஹைட்டும் நம்ம எப்படி மெஷர் பண்ணுற டாட்டோடைய ஹைட்டுமே சேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லாண்டிங் ஹைட். இந்த ஹூக் பார்ட் சைட் பார்த்தீங்கன்னா பட்டியும் கப்பும் ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா? அது வேஸ்ட் டாட்லேருந்து நீங்கள் இங்கே அந்த வேஸ்ட் டாட்லேருந்து அந்த கொக்கி பார்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணோம். 2.7 இருக்குது. ஸோ இங்கேருந்து மெஷர் பண்ணால் சம்டைம்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் அந்த பக்கமே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். உள் பக்கமாக எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு பாயிண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும் அதிகமாக. ஒரு ப்ளவுஸில் இருக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த 2.7 நான் இங்கே ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இந்த டாட்டோடைய வித்து இப்போ நெக்ஸ்ட்டு எடுக்க போகிறோம். இப்போ டாட்டோடைய வித் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணணும். ஹைட் பார்த்தாச்சு, இப்போ வித்து பார்க்க போகிறோம். டாட்டோடைய வித் வந்து 1.2 இருக்குங்களா? ஸோ அந்த சேம் அந்த 1.2 2 டைம்ஸ் மார்க் பண்ண போகிறீங்க. 1 டைம் மார்க் பண்ணியாச்சு. இதே மெஷர்மெண்ட்டு இன்னொரு வாட்டி மெஷர் பண்ணணும், மார்க் பண்ணிக்கணும். ஸோ 2 டைம்ஸ். ஏன்னா இந்த டாட்டை ஃபோல்ட் பண்ண போகிறோம் நம்ம, அதனால இதை 2 டைம்ஸ் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டாட்டை கனெக்ட் பண்ண ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் விட்டோம் பார்த்தீங்களா? அந்த சைடில் அந்த லைனை வச்சு நான் எப்படி ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி நீங்களும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஃப்ரண்ட் ஹூக் பார்ட் சைடு வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த ஸ்லாண்டிங்காக கொடுங்க. இப்படி அந்த 3 டாட்டுமே கொஞ்சம் கர்வியாக இருக்குன்றதால நீங்கள் அதையும் கர்வ் பண்ணணும். டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த லைனையும் இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை டாட்டோடைய வித்து. ஆர்ம் டாட்டையும் நீங்கள் அந்த லைனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ்க்கு டாட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த 1/2 இன்ச்சும் நம்ம விட்டுட்டோங்க. நெக்ஸ்ட்டு ஹூக் டாட் பார்த்திங்கன்னா இந்த 2 டாட்க்கும் சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய மெஷர்மெண்ட் கிடையாது. இந்த வேஸ்ட்டுக்கும் ஆர்ம் டாட்க்கும் மிட் பாயிண்ட்டில் மார்க் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 2.2 2.5 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த 2.2 மார்க் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ இந்த 3 டாட்டுக்குமே அந்த கேப் இருக்கும். 1.5 இல்லை 2 இன்ச் இருக்கும். அதை நம்ம கன்ஃபார்மாக அதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கொஞ்சம் கர்வியாக, ஏன்னா டாட்டை ஃபோல்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈவனாக வரணுன்றதுனால நான் அந்த கர்வி லைனை கொடுக்குறேன். இப்போ ஆர்ம் டாட்டும் வேஸ்ட் டாட் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிச்சு. இதை நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம லைன் மேலேயே கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், உள்ளுக்குள்ளே இப்படி கட் பண்ணணும். இந்த கட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு டாட்டை ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த டாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பேக் சைடு அந்த இம்ப்ரெஷன் இருக்கும், லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக ஸ்டிச்சிங் முடிச்சிடலாம். இந்த லைன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டா இப்போ இந்த 1/4 இன்ச் இருக்குங்களா நெக்குக்கு, அதை இந்த பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். லைனிங்ன்றதுனால நீங்கள் ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். இப்போ பார்டர் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் 1/2 இன்ச் மட்டுமே மார்க் பண்ணலாம். ஏன்னா நார்மலாக 1 இன்ச் மார்க் பண்ணுவோம். லைனிங் ப்ராசஸ் இல்லை நீங்கள் பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் 1/2 இன்ச்சே மார்க் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணுறப்ப இது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ நான் இப்போ 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது உங்கள் அளவு ப்ளவுஸோடைய எடுத்துக்கிட்டு ஸ்லீவ் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஸ்லீவாக வைக்கணும். பேக் பேட்டர்ன்லேருந்து நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் ஸ்லீவை வச்சுக்கிட்டு அது ஹூக் பார்ட் சைடு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்லீவும் பாடியும் ஜாயின் ஆகுது இல்லைங்களா, அந்த இடம் எக்ஸாக்ட் லைன். அதுக்கு இந்த பக்கமாக ஸ்லீவுக்கு இந்த பக்கமாக நீங்கள் 1/4 இன்ச் மார்க் பண்ணணும். எக்ஸாக்ட் லைன் 1/4 இன்ச். ஓகேங்களா, இந்த பக்கம் மார்க் பண்ணணும், அந்த பக்கம் பண்ணக்கூடாது. அடுத்து இந்த ஸ்லீவ் இந்த ஆம்லைனுக்கு அதே மாதிரி பாடியும் ஸ்லீவும் கீழே ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா, அந்த லைன் எக்ஸாக்ட் லைன் அண்ட் ஒரு மார்க்கிங். அதுக்கு இந்த பக்கமாக ஒரு லைன் போடணும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ஓப்பன் எங்கே முடியுதோ அந்த லைன், இதை அப்படியே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு சைடில் 2 இன்ச் விடணும். இதுக்கும் ஃபேப்ரிக் ஜாயினிங் ப்ராசஸ் தான் வருது. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு நான் இப்போ காட்டுறேன். இங்கே நம்ம 2 இன்ச்சுக்கு இங்கே ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணணும். அதனால் அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 இன்ச் கண்டிப்பாக நீங்கள் பாடிஸில் என்ன சைடில் தையலுக்கு விடுறீங்களோ அதை நீங்கள் இங்கே விடணும். அங்கே 2 இன்ச் விட்டுட்டு இங்கே 1.5 இன்ச் எல்லாம் வைக்கக்கூடாது. ஃபேப்ரிக் இல்லைன்னுட்டு கண்டிப்பாக ஜாயினிங் போடுறதா இருந்தால் போட்டு தான் ஆகணும் நம்ம. பாருங்கள், இப்போ 2 இன்ச் இருக்குங்களா, இதை ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் போக நம்மளுக்கு 2 இன்ச் இருக்கணும். ஸோ ஜாயின் பண்ணிட்ட பிறகு கூட நம்ம மெஷர் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கர்வை ட்ரா பண்ணணும். இதை ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ணலாம். நான் எப்படி கர்வ் ட்ரா பண்ணுறனோ அதை நீங்கள் ஒரு பேப்பர் கட்டிங்கில் ட்ரை பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்குது அப்படின்னா நான் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாகவும் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பரில் கொஞ்சம் கட்டிங் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த லைன் மேலேயே அந்த கர்வையாக கட் பண்ணிவிடுங்க. இங்கே 4 பீஸ் வைக்கணும். இந்த பீஸ் நான் இப்போ ஜஸ்ட்டு 2 பீஸ் தான் வச்சுருக்கேன். 4 பீஸ் வேணும்னா 4 சைடுமே நம்ம ஜாயினிங் கொடுக்கணும். இப்போது ஸ்லீவோடைய ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், இப்போ ஒரு 1/2 இன்ச் முன்னாடி விட்டுட்டு இங்கேருந்து ஒரு குட்டி குட்டி லைனாக ட்ரா பண்ணிக்கோங்க. அதாவது 1 சைடு எடுக்கணும். ஸ்லீவோடைய எப்படி ஃப்ரண்ட் ஆர்மில் எடுக்கிறோமோ அந்த மாதிரி ஃப்ரண்ட் ஸ்லீவில் கொஞ்சமாக கிளாத் இந்த மாதிரி கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்லீவில் சுருக்கம்லாம் இருக்காது. இந்த மாதிரி லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த ஃபஸ்ட் லைனில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி அந்த 2 இன்ச் லைனுக்கு இந்த பக்கமும் வரக்கூடாது. இங்கே சென்டர் லான்ச் பண்ணிக்கிட்டு இங்கே ஃப்ரண்ட் பார்ட்லேயும் குட்டியை லான்ச் பண்ணிக்கோங்க. இங்கே ஃப்ரண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளுக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறப்ப. நெக்ஸ்ட்டு பட்டிக்கு வந்து ஒரு 1 இன்ச் விடணும் கீழே. இங்கே ஃபோல்டிங்க்காக விடணும் இங்கே. ஸோ அந்த 1 இன்ச் லைனை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே தான் பட்டியோட மெஷர்மெண்ட்ஸை நம்ம மார்க் பண்ணணும். பட்டி பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோடைய ஹைட் லென்த்தை நம்ம செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்குது பாருங்கள், 7.2 இருக்குங்களா. இதோடைய ஹைட் ஃப்ரண்ட் ஹைட்டு. இப்போது இந்த பக்கம் நான் மார்க் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் ஹைட்டை நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். எவ்வளோ இருக்குது, 3 இன்ச் இருக்குங்களா.
அப்புறம் இதோட மிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 2.5 தான் இருக்குது. ஸோ இந்த சைடு உங்களுக்கு 3 இன்ச்சு கிட்ட இருக்குது. ஸோ அதை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டுறணும் நீங்கள். ஏன்னா கொக்கி பார்ட்டுக்கும் நம்ம எப்படி ஃப்ரண்ட்டில் விட்டோமோ அந்த மாதிரி இதிலேருந்து நீங்கள் அந்த 7 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம பாடிஸில் தையலுக்காக விட்டோம் பார்த்தீங்களா 2 இன்ச், அந்த 2 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கணும். அகைன் மேலே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 3 இன்ச், அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் ஜாயினிங்க்கு, அப்புறம் மிட் பாயிண்டில் 2.5 அதோடைய எக்ஸாக்ட் அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச், இந்த சைடில் 3 இன்ச், இந்த 3 இன்ச்சு இங்கேயே மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைட்லேயும். ஸோ இந்த ஃபஸ்ட் லைன் எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு போட் ஷேப்பில் வரும். ஸோ அந்த மாதிரி தான் பட்டி இருக்கணும் ஆக்சுவலி. அதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நான் மார்க் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிடலாம். சேம் இந்த ஷேப் தான் இருக்கணும் பட்டி. உங்கள் ப்ளவுஸ்லேயும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்களா, பட்டி ஆரோ போட்டுக்கோங்க. இது ஃப்ரண்ட் பார்ட், ஃப்ரண்ட்டோடு இதை நம்ம மேட்ச் பண்ணணும். அடுத்து இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் எப்படி நம்ம கட் பண்ண பீஸெல்லாம் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் பேட்டர்ன் வச்சுக்கோங்க, ஒரு ஃபோல்டு. இது சாரீ ப்ளவுஸ்ன்றதுனால ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதில் எப்படி நீங்கள் ஸ்பேஸ் எப்படி வச்சு மேட்ச் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் பேக் பேட்டர்னு வைக்கிறேன். ஸ்ட்ரைட்டான கூட நம்மளுக்கு ப்ளேஸ் கொஞ்சம் இருக்கும். இது கிராஸ் கட்டுன்றதுனால கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் மூவ் ஆகாமல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் கட் பண்ணுறப்ப. இப்போது எக்ஸாக்ட் இப்போ இதில் வந்து எனக்கு 2 மார்க்கிங் வரல. அதனால் எக்ஸாக்ட் லைன் எக்ஸ்ட்ரா நம்ம அந்த ஒரு 1/2 இன்ச் விடணும். லைனிங் ப்ராசஸ்க்கு அதுதான் மெத்தடு. எக்ஸாக்டாக மார்க் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். இந்த நெக்கை கட் பண்ணி டர்ன் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த சைடு டு சைடு மேட்ச் ஆகணுன்றதுனால தான் இந்த 1/2 இன்ச் விடுறோம் நம்ம. ஸோ இது கம்பல்சரி விடணும். இதை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் பாருங்கள். இது கிராஸ் கட்டுன்றதுனால நம்ம எப்படி வச்சு அலைன் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு ப்ளேஸும் இருக்கணும், ப்ளஸ் நம்மளுக்கு கிராஸ் கட்லேயும் அந்த ப்ளவுஸை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குங்களா? அதை பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து ஓப்பன் பண்ணி பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்லீவுக்கு லைனிங்லேயும் ஜாயினிங் இருக்குது, மெயின் ஃபேப்ரிக்லேயும் ஜாயினிங் இருக்குன்றதுனால நான் வந்து இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே பின் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். இப்போ இந்த ஃபேப்ரிக்கில் நம்ம பட்டியும் வைக்கணும். ஃப்ரண்ட் பார்ட் எல்லா பிளேஸ்லையுமே ஃபேப்ரிக் இருக்கணும். மெயின் அதை சுற்றி 1/2 இன்ச் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறப்ப. எனக்கு இதில் சரியாக மார்க் பண்ண வரலன்றதுனால நான் வந்து அவுட்டிங் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன், எக்ஸாக்ட் மார்க் பண்ணல. பாருங்கள், இந்த ஃபுல்லாவுமே நீங்கள் 1/2 இன்ச் விடணும். இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிவிட்டு நீங்களும் இதே மாதிரி லைன்ஸ் போட்டு ட்ரா பண்ணிக்கிட்டு நீட்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ப்ளவுஸ். உங்களுடைய எந்த ப்ளவுஸ் அளவு கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பட்டி வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவையில்லை பட்டிக்கு. ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்டாக இருந்தால் போதும். ஸோ அதனால் நான் இந்த 2த்துக்கும் மிடில் வச்சுட்டு நான் கட் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி லைன்ஸ் கொஞ்சம் ட்ரா பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். பேக் பேட்டர்ன் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரண்ட்டுக்கு போகிறேன். நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன் கட் பண்ணுறது. நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவே பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். அடுத்து பட்டி
பாருங்கள், ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. இப்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் கட் பண்ணிக்கலாம். இது ப்ரிட்டி சைடும் உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரிட்டி சைடுனா நல்ல பக்கம். நீங்கள் நல்ல பக்கத்துக்கு மேலே தான் உங்களுடைய ஸ்லீவோடைய லைனிங் விட்டை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நல்ல பக்கத்தில் தைச்சிட்டு ராங் சைடில் திருப்ப போகிறோன்றதுனால தான் நம்ம இதை ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இதுவும் ஜாயினிங்கில் தான் இருக்குது. நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த எஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃப் வந்து உங்களுக்கு ஒரு சைடு அந்த எஃப் இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த எஃப் இருக்கணும். ஒரு எஃப் அந்த பக்கம்னா ஒரு எஃப் இந்த பக்கம் இருக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டையும் ப்ரிட்டி சைடை மார்க் பண்ணிக்கோங்க. இதையும் ஓப்பன் பண்ணி அதோடைய நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ்லாம் ஏன் பண்ணுறதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் வைஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப அதை ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ ரெண்டு நல்ல பக்கத்தையுமே ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆகாது. ஏன்னா ரெண்டு ஃப்ரண்ட்டுமே ஒன்றா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பின் பண்ணி வச்சுடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேக் பேட்டர்ன் பாருங்கள். இதோடைய ப்ரிட்டி சைடையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நெக்கை எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கொயர் நெக் லைன், அந்த நெக் லைனை இப்படி கட் பண்ணி, இப்போது இது நெக் வித் வந்து அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச் முன்னாடி மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நீங்கள் அந்த 1/2 இன்ச்சோடு கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது நெக் வித் சின்னதாக இருக்குன்றதுனால நான் இந்த ஸ்கொயரை அப்படியே கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ இதோடைய நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம பின் பண்ணிடலாம் வச்சுட்டு. இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிற அந்த லைனையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் மார்க்கர் வச்சு பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டியும் எக்ஸாக்டாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு நல்ல பக்கத்துக்கு, இது வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வைக்க வேண்டியதில்லை, நீங்கள் ராங் சைடு மேலேயே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம உள் பக்கமாக தான் வைக்க போகிறோம் ஃபேப்ரிக்கை, அதனால் அப்படியே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது எக்ஸாக்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ராங் சைட்லேயே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரெண்டு ஃப்ரண்ட்டுமே ஒன்றா மீட் ஆகுதா, அந்த ஆரோ மார்க் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது மட்டும் ஒன்றா மீட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. பின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஸ்டிச்சிங் வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.